புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? பவளத்தை கூப்பிடவும் பேச போறான். வேண்டாம், உன் சண்முகம் முந்தினான் மாச போட்டு கொண்டு வந்தான். கிட்ட வராத என்றதுக்கு பெருசா தடிமலையும் காய்ச்சலையும் தந்து விட்டு போட்டான். தலைப்பாரமாகும், பஞ்சியாகும் கிடக்கு. பல விதமா காய்ச்சல் உலாவுதான். கொரோனாவோ தெரியல. சிரிக்கவும் கணைக்கவும் இயலாம கிடக்கு. காய்ச்சலால உடம்பு பச்சை இறைச்சியா நோகுது. பவளம் கண்டா இப்ப பேசும். பவளம் வாரது கிடையில புதினத்தை சொல்லி போட்டு போய் படுப்ப. கண்டியலே உடையவன் இல்லாட்டி ஒரு முழம் கட்டை என்று சொல்லுவின. ஆனால் சில இடங்களில இது மாறியும் நடக்கும். யார் பொறுப்பு சொல்லணுமோ, யார் ஒரு இடத்துல பிரச்சனையாய் வராமல் பார்க்க வேணுமோ, அவையே பிரச்சனையா மாறினால் கதை கந்தல்லாம். அப்படித்தான் யாழ்ப்பாணத்து ஆஸ்பத்திரி ஒன்றில பொறுப்பா இருக்கிற டாக்டர் ஒருத்தர் அந்த ஆஸ்பத்திரிக்கு சிக்கலை கொடுக்கிறார் என்று அங்க வேலை செய்கிற எல்லாரும் போர்க்கொடி தூக்கி இருக்கணும். கிட்டடியில அந்த ஆஸ்பத்திரியில அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த ஒரு வருத்தக்காரரை பார்க்க போன ஒரு பொம்புளை அங்க டியூட்டியில நின்ற டாக்டரை கீழா கேள்வி கேட்டு கொலை மிரட்டல் எல்லாம் விட்டு பெரும் பிரச்சனையானது. இப்படி அடாவடியா ஆஸ்பத்திரிக்குள்ள புகுந்து ஒரு ஆள் டாக்டர் மேரை விரட்டினதுக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு பொறுப்பா இருக்கிறவர் தான் போலீஸில கேஸ் போட்டிருக்க வேணும். ஆனா அவர் அதை பற்றி தனக்கொண்டும் தெரியாத மாதிரி இருந்துட்டார். ஆனால் அவருக்கு நடந்த பிரச்சனை தெரியும். பாதிக்கப்பட்ட டாக்டரோட அன்றைக்கு இரவே அவர் டெலிஃபோனில் இதை பற்றி கேட்டு போட்டு அதை பற்றி ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. டாக்டர் தான் தன் பாதுகாப்புக்காக போலீஸில் தனிப்பட போய் முறைப்பாடு கொடுக்கணும் என்று ஆஸ்பத்திரிக்கு பொறுப்பானவர் கையை விரிச்சிட்டாராம். இதை விடவும் அங்க நடக்கிற பிரச்சனைகளை பெருசாக்குறது, புதுசா பிரச்சனைகளை உருவாக்குறதுமாத்தான் அவர் இருக்கிறாரே தவிர அந்த பிரச்சனைகளை தீர்க்கிற மாதிரி ஆஸ்பத்திரிக்கு பொறுப்பா இருக்கிறவர் நடக்கிறேல. பொறுத்து பார்த்த டாக்டர் மேரும் கடைசியில பணி புறக்கணிப்பில் இறங்கிட்டின. ஆஸ்பத்திரிக்கு பொறுப்பா இருக்கிறவரை பற்றி விசாரணை செய்யணும் என்றதுதான் அவையின் கோரிக்கை. ஆனா ஆஸ்பத்திரிக்கு பொறுப்பானவர் மேலதிகாரியோட கடும் நேசம். அந்த நேசத்தாலேயோ என்னவோ இவை பணி புறக்கணிப்பு நடத்தியும் பொறுப்பானவர் மீது விசாரணை செய்கிறோம் என்று மேல்மட்டம் சொல்லுதில்லை. மடியில கனமில்லாட்டி வழியில பயம் இருக்காதே. பிழை விடாதவை விசாரணைக்கு ஓமெண்டலாமே. விசாரணைக்கு இப்படி பின்னடிக்கிறதை பார்க்க பெரும் பிரச்சனைகள் எல்லாம் ஒளிஞ்சிருக்கும் போல. மலிஞ்சா எல்லாம் சந்தைக்கு வரத்தானே வேணும். கண்டியல்லோ அடுப்படியில இருந்து பவளத்தின் சத்தம் கேட்குது போல கிடக்கு. அடுத்த புதினத்தில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோட போட்டு வாரேன். கண்டியல்லோ.